ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒய் லேட் அப்லோட் த வீடியோ. அதுக்கு என்ன காரணம்னா ஜனவரி 2025 அப்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வீடு கட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போது எனக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக தெரியல. ஜஸ்ட் லைக் தட் நினச்சிட்டு அந்த மாதத்தில் எப்படியோ வீடியோ போட்டாச்சு. அடுத்து பிப்ரவரி மாதம் அப்போது எங்கள் தெருவுக்கு மெயின் தண்ணி லைன் வர்றதா சொல்லி இருக்கிற தண்ணி லைனை உடச்சிட்டு ஒரு வாரம் கழித்து திரும்ப வந்து தண்ணி லைனை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சுரங்கத்தில் வேலை பார்க்குற ஒருத்தனை கூட்டு வந்து ஜேசிபி ஆப்ரேட் பண்ண சொல்லி அவன் தோன்றங்கிற பேரில் முக்கால்வாசி மண்ணை எடுக்க பக்கத்தில் வந்த போஸ்ட் கம்பத்துக்கு சரியான அஸ்திவாரம் இல்லாதனால அந்த போஸ்ட் கம்பம் சரிஞ்சதுனால கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க. சரி, வீட்டுக்கு தண்ணின்னு வருது, ஒரு நல்லது நடந்தால் அப்பப்போ ஒரு சின்ன பிரச்சனை வருது, சகஜம் தானே. அது மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த மாதத்தை எப்படியோ சமாளித்து வீடியோ போட்டாச்சு. அடுத்ததாக மார்ச் மாதம். இந்த மாதத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு 2 நாட்டோட கொலாடி சண்டையில் ஒரு பரதேசி நாய் உள்ளே பூந்து சாதா பிரச்சனையை சர்வதேச பிரச்சனையை மாற்றி விட்டுட்டு அதனால் கண்ட நியூஸ்லெல்லாம் எல்பிஜி ஸ்டார்டேஜ் ஆயிடுச்சு, பெட்ரோல் ஸ்டார்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பரப்பி விட இதை கேட்ட எங்கள் வீட்டாளுக்கு அவங்களும் பயந்து எங்களையும் பயமுறுத்தி ஒரு மாதிரி படபடப்புலேயே 2 வாரம் வச்சுருந்தாங்க. சரி, அதையும் சமாளித்து எப்படியே கேஸை வாங்கி போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்க நேரமாக பார்த்து சரி இந்த 2 மாதத்தில் நம்ம எத்தனை வீடியோ தான் போட்டிருக்கோம் அப்படி பார்த்தா ஒரு மாதத்துக்கு 4 எபிசோட், மொத்தமாக 3 மாதத்தையும் சேர்த்து 12 எபிசோடு தான் போட்டிருக்கேன். இதை பார்த்து எனக்கே செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு மாதம் ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படா சமாளிக்க. சரி, ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து மோட்டிவேட் ஆகலான்னு பார்த்தா போடுறது முழுக்க டிமோட்டிவேஷன் வீடியோவாக தான் இருக்குது. இதை பார்க்கும்போது மேற்கொண்டு மன உளைச்சல் தான் ஆகுது. சரி, நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம், நம்ம ஜெயிக்க போகிறோம், நம்ம சாதிக்க போகிறோம். இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே எப்படியாவது ஒரு 60-70 வீடியோ போட்டு மாஸ் காட்டி ஆகணும் அப்படின்னு நானாக ஒரு முடிவு எடுத்து மோட்டிவேஷன் ஆகி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இருமல், மூக்கடப்பு, சளி இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும்போது ஏதோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதுனால அப்படி வருதுன்னு நான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு முடியலை, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா உங்களுக்கு வைரல் ஃபீவர்ன்ட்டாங்க. இதை கேட்டு டிப்ரெஷனோட பீக்குக்கு போயிட்டேன். கால் வைக்கிற இடமுக்க கண்ணி வடியாக இருந்தால் நான் எப்படா சர்வே பண்ணுறது. சரி, வேலைக்கு லீவ் போடுறதுக்காக பாஸுக்கு கால் பண்ணி, பாஸ் இன்றைக்கி என்னால் வர முடியாது, எனக்கு வைரல் ஃபீவர் அப்படின்னு அந்த லூசு பையிட்ட சொன்னால் அந்த லூசு பைய 2 மாத்திரையை போட்டுட்டு நாளைக்கே வந்துருப்பா அப்படிங்கிறான். அந்த லூசு பையகிட்ட பாஸ் எனக்கு வந்திருக்குது சாதாரண காய்ச்சல் இல்லை, வைரல் ஃபீவர் அப்படின்னு சொன்னான். தம்பி, இங்கே ஏற்கனவே ஆள் இல்லை, நீ எப்படியாவது 2 மாத்திரையை போட்டு 2 நாள் கழித்து வந்துரு அப்படின்னு அவர் சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல் பாடி ரெக்கவர் ஆனால் மட்டும்தான் மற்ற வேலையை பார்க்கணும், இல்லைன்னா ஒரு வேலையை பார்க்கக்கூடாது, போத்திக்கிட்டு தூங்க தான் செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு வாரம் கழித்து தான் ஃபுல் பாடி டோட்டலாக ரெக்கவரி ஆனிச்சு. இது வரைக்கும் நடந்த சம்பவம், இதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவம். இதில் ஃப்யூச்சர் அப்டேட்ஸை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக ஜேஜேகே அனிமையை பற்றி ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோ இது. செகண்டாக த பேனிஸ்ட் கோட் மெஜிஷியன் எய்ம்ஸ் டு பிகம் த ஸ்ட்ராங்கஸ்ட். அந்த அனிமேஷன் சீரீஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராகவும் வந்துச்சு. அதை எப்படியாச்சும் டெய்லியும் 2 எபிசோட் போடுற மாதிரி பார்த்துட்றேன். தேர்டாக பார்க்க போகிற அனிமே ஒரு சைனீஸ் அனிமேஷன் சீரீஸான A herbivorous dragon of the 5000 years get unfairest villainized. இந்த சீரீஸ்க்கு சீசன் 1 சீசன் 2ன்னு 2 சீரீஸ் இருக்குது. ரெண்டுமே பார்க்க சூப்பராகவும் காமெடியாகவும் இருக்கும். அதை நம்ம தேர்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்தாக பார்க்க போகிற அனிமேஷன் டோமோட்டாச்சி கேம். இந்த அனிமே சீரீஸை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த சீரீஸ்க்கு சீசன் 1 மட்டும்தான் இருக்குது, சீசன் 2 இல்லை. ஆனால் மாங்காவை பார்க்கும்போது அது பயங்கர மாசாக இருந்துச்சு. ஏதோ சில காரணங்களுக்காக ஐ திங்க் ஃபினான்ஷியல் இதுன்னு நினைக்கிறேன், அதனால் சீசன் 2 எடுக்காமல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை நம்ம சேனலில் சீசன் 1லேருந்து ஆரம்பித்து அப்படியே கண்டினியூஷனாக அந்த மாங்காவையும் அப்படியே கொண்டு வந்துடுறேன். வெறும் மாங்காவை மட்டும் போட்டோன்னா அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகும், என்ன ஏதுன்னு மறுபடியும் முதலேருந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஆர்டராக போட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை நம்ம ஃபோர்த்தாக பார்ப்போம். ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற அனிமேஷன் ஷாங்க்ரிலா ஃப்ரண்டியர். இந்த அனிமே சீரீஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கதை, ஸ்டோரி, மாங்கா 3மே அவ்வளோ மாதம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த சீரீஸ்க்கு சீசன் 1 சீசன் 2வையும் சேர்த்து மொத்தம் 50 எபிசோட் இருக்குது, அதுவும் தமிழ்லே இருக்குது. அதனால் இது ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி போட்டுட்டு
அதுக்கப்புறம் மாங்காவை ஸ்டார்ட் பண்ணுவோம். மாங்காய் அதோட சூப்பராக இருக்கும். அதை நம்ம 5th பார்ப்போம். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டீனேஜ் மிஷினரி மான்வாவை 12th எபிசோடு வரைக்கும் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அனிமேஷன் போடணுன்னு ரொம்ப ஆசை. அதனால தான் அது வரைக்கும் முடிச்சுட்டு அனிமேஷன் பக்கம் போயிட்டேன். இது போக ஃப்யூச்சரில் நிறைய மான்வா போடலான்னு தான் இருக்கேன். ஆம்னிஷன் ரீடர் வியூ பாயிண்ட்டு, இன்ஃபினிட்டி கேட்சா, கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர், அகாடமி, அண்டர் கவர் ப்ரொஃபஸர், இந்த மாதிரியான மான்வாலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் யாரும் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணல, பாதியிலே தான் இருக்குது. சில இது முடிக்காமல் இருக்குது. இருந்தாலும் ஃப்யூச்சரில் யாராவது போடலன்னா நான் அதை எடுத்து போடலான்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அப்டேட்டு. உங்களுக்கு ஏதாவது அனிமே மான்வாலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.